வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் டிசம்பர் 10ஆம் தேதி 10ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிஎஸ்சியோட போட்டித் தேர்வுகளில் சமீப காலங்களில் எப்படிலாம் கேள்விகள் கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் நடப்பு செய்திகளை அந்த நியூஸ் பேப்பரில் நல்லா படித்து சப்ஜெக்ட்டு, நடப்பு செய்திகள், அதுக்கப்புறம் அதனுடன் தொடர்புடைய ஸ்ட்ராட்டஜிக்கு இதில் எதுவுமே மிஸ் ஆகாத அளவுக்கு தொடர்ந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து நம்ம உள்ளடக்கம், அதாவது என்னென்ன நடப்பு செய்திகள் பார்க்க போகிறோம், அதை ஒரு தலைப்பு செய்தி மாதிரி நம்ம கொடுத்துட்டோம். அதே மாதிரி போனஸ் கேள்விகள், சூப்பர் சைஸ் கேள்விகள், இப்படி நிறைய சிறப்பு அம்சங்களை கொண்டு ஒவ்வொரு நாளும் நடப்பு செய்திகளை நம்ம தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோம். இது தவிர நிறைய ஷார்ட்ஸும் போட்டுட்ருக்கோம். வாய்ப்புள்ளவங்க சரிங்களா, இந்த வருஷம் போட்டித் தேர்வில் ஒரு அரசு பணிக்கு போயே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். தேர்வில் வெற்றி பெறுவது உறுதி. அதற்கான எல்லா முயற்சிகளும் நான் மேற்கொண்டு இருக்கிறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டாக நல்லா படிங்க, அது போதும். சரிங்களா, ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்துக்கு நடப்பு செய்திகள் டிசம்பர் 10ஆம் தேதி. ஃபஸ்ட்டு பாருங்கள், உள்ளடக்கம். அதாவது டிசம்பர் 10ஆம் தேதி நடப்பு செய்திகளை நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு முக்கிய தினங்கள், வழக்கம் போல் முக்கிய தினங்கள் பார்க்க போகிறோம். டிசம்பர் 10ஆம் தேதியில் என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து முக்கியமான ஒரு திட்டம், இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு திட்டம் பாருங்கள், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். அது தொடர்பான சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு, அதை பார்க்கலாம். அடுத்தபடியாக மகளிருக்கான தமிழக அரசின் முக்கியமான திட்டங்கள் எவை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒன்லைனரில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போக போக நம்ம ஃபுல்லாக பார்த்துக்கலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் ஆசியாவிலேயே அதிக முதலீடு மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் எந்த நாட்டில் மேற்கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து தந்தை பெரியார் விருது எதற்காக வழங்கப்படுகிறது, ரீசெண்டாக யார் லாஸ்ட்டாக வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அடுத்து இன்னொரு முக்கியமானது ஒரு வரி செய்திகள். சரியா, பெருசாக நமக்கு மொத்தமாக பெரிய செய்தியாக தேவை இல்லாட்டினாலும் ஒரு லைனில் ஆனால் டிஎன்பிஎஸ்சி போட்டித்திற்கு தேவையான அந்த ஒன் லைனர் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கோம். அது மாதிரி பொருணை அருங்காட்சியகம் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு, அதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்தபடியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 எப்படி நடத்த போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஃபா வேர்ல்டு கப், சரியா, கால்பந்து ஆடவருக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எங்கு நடைபெற உள்ளது அப்படிங்கிற பார்க்கலாம். இறுதியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள், இப்படி நிறைய சிறப்பு அம்சங்களை கொண்டு இப்போ நம்ம பார்க்கலாம். சரிங்களா, பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கிய தினங்கள். டிசம்பர் 10ஆம் தேதி அப்படின்னாலே ரொம்ப முக்கியமான ஒரு தினமாக இருக்கும், எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்வதேச மனித உரிமைகள் தினம். சரி, சர்வதேச மனித உரிமைகள் தினம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா. ஐக்கிய நாடுகள் சபையினால் இந்த மனித உரிமைகள் தினம் முதல் முறையாக கடைபிடிக்கப்பட்ட ஆண்டு 1950. சரியா, 48ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள் தொடர்பான ஒரு பிரகடனம் நிறைவேற்றப்பட்டது ஐநா பொது சபையில். அதுக்கப்புறம் முதல் முறையாக மனித உரிமைகள் தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்பட்ட வருஷம் 1950. அதில் ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐநாவுக்கு கீழே இருக்கிற அமைப்புகள்லேயே சரி ரொம்ப ரொம்ப லேட்டஸ்டான ஒரு அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுஎன்ஹெச்ஆர்சி, யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அப்படி சொல்லுவாங்க, ஐநா மனித உரிமைகள் ஆணையம். இந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையமானது சரிங்களா மார்ச் 15, 2006 அன்று உருவாக்கப்பட்டது. இதோட தலைமையிடம் ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் இருக்குது. சரிங்களா, இந்த மனித உரிமைகள் ஆணையத்தில் மொத்தம் 47 நாடுகள் இருப்பாங்க. அந்த 47 நாடுகளுக்கும் பதவி காலம் எத்தனை ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள். சரியா, இந்த மனித உரிமைகள் ஆணையத்திற்கு அதாவது யுஎன்ஹெச்ஆர்சி அமைப்பிற்கு இந்தியா 7வது முறையாக 2026 முதல் 2028 வரைக்கும் பதவியில் இருக்க போகிறாங்க. ஒரு கூடுதல் செய்தி. சரியா, அப்போ சர்வதேச மனித உரிமைகள் தினம் மட்டும் இல்லை, அது தொடர்பான எல்லா விஷயங்களும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்தியாவில் சரியா மனித உரிமைகள் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்ட வருஷம் 1993. இதன் தற்போதைய தலைவராக இருப்பவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் யாருமா, வி ராமசுப்ரமணியம் அவர்கள். சரிங்களா, மறக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. இப்படி எல்லா விஷயங்களும் நம்ம சேர்த்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். அதான் நம்மளுடைய ஸ்டைலாக இருக்கும், நம்மளுடைய உழைப்பாக இருக்கும். தயவுசெய்து அதை நல்லா பயன்படுத்திக்கும். சரியாமா, ஓகே. அடுத்து இன்னொரு முக்கியமானது என்னன்னு சொல்லி பாருங்க, நோபல் பரிசு தினம். சரியா, நோபல் பரிசு தினம். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் சரியா ஒரு 6 துறைகளுக்கு நோபல் பிரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தில், எவ்ரி அக்டோபரில் நோபல் பிரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 10ஆம் தேதி ஆல்ஃபிரட் நோபல் அவர்களின் நினைவு நாள். அன்றைய தினத்தில் தான் இந்த நோபல் பரிசு வழங்கப்படும். 6 துறைகளுக்கு கொடுப்பாங்க. 6 துறைகளில் 5 துறைகளுக்கு எங்கே கொடுப்பாங்க, நார்வே தலைநகரம். சரிங்களா, அதாவது ஒரு துறைகளுக்கு மட்டும். சரியா, அதாவது ஸ்வீடன் தலைநகரம் ஸ்டாக்ஹோமில் 5 துறைகளுக்கு வழங்கப்படும். சரியா, நார்வேல ஓஸ்லோ நகரில் என்ன கொடுப்பாங்க, அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்படும். 6 துறைகளுக்குமே இன்றைக்கி தான் கொடுப்பாங்க. கவனமாக இருங்க, நாளைக்கு நியூஸ் பேப்பரில் வரும், அதுக்கப்புறம் நான் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியாமா, அது இப்போ கடைசியாக நோபல் பரிசு யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க துறைகள் வாரியாக இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா, அடுத்தபடியாக டிசம்பர் 10ஆம் தேதி முக்கியமான இன்னொரு தினம் சர்வதேச விலங்குகள் உரிமைகள் தினம். நம் மனித உரிமை தினமும் இன்றைக்கு தான். சரியா, மனிதர்கள் வடிவத்தில் இருக்கிற சில விலங்குகளுக்கான உரிமைகள் தினம் இன்றைய தினம் தான். ஓகேவா. அடுத்து ராஜாஜி பிறந்த நாள். ஓகேவா, பாருங்க ராஜாஜி பிறந்த நாள். இதுவும் நம்ம
தனியாக நம்ம ராஜாஜி அவர்களை பற்றி, காமராஜர் அவர்களை பற்றி, கலைஞர் அவர்களை பற்றி அப்படி நிறையா ஸ்பெஷல் வீடியோஸ்லாம் ஃப்யூச்சரில் போடுறதுக்கு பிளான் இருக்குது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச எல்லா உதவிகளும் செய்கிறேன். சரிங்களா? இது நம்ம டிசம்பர் 10ஆம் தேதிக்குரிய முக்கிய தினங்கள் பார்க்கலாம். அடுத்தபடியாக நடப்பு செய்திகளை இன்றைக்கி என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் ஃபஸ்ட்டு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். சரியா? என்ன தொகை? உரிமை தொகை. தொடங்கப்பட்ட நாள், இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் செப்டம்பர் 15. அறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாள் செப்டம்பர் 15. அந்த டேட்டில் தான் 2023ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணாவின் பிறந்த ஊரான காஞ்சிபுரத்தில் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. சரி, காஞ்சிபுரத்தில் சரி அந்த பச்சைபாஸ் ஆடவர் கல்லூரியில் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் சரியா, இது கோடிக்கணக்கில் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது, இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமாக சரியா திருமணமான 21 வயது நிறைவடைந்த அந்த தகுதி வாய்ந்த மகளிருக்கு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதியில் எவ்வளோ அமௌண்ட்? ரூபாய் 1000 உதவித்தொகையாக வழங்கப்படும். சரியா? பயனாளிகள் யாருன்னு சொல்லி பாருங்கள். இந்த திட்டத்தின் மூலம் யாருக்கு அந்த 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. சரி, பயனாளிகள் நிபந்தனைகள்லாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் 21 வயது முதல் சரியா 60 வயது வரை உள்ள பெண்கள், திருநங்கைகள் உள்பட இந்த திட்டத்தின் கீழ் பயனடைய முடியும். அந்த வயசு ஏஜ் கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. 18 வயசு ஆகி மேரேஜ் ஆகி குழந்தை பிறந்திருந்தா கூட இந்த திட்டத்தில் சேர முடியாது. 21 வயசு கம்ப்ளீட்டாக ஆயிருக்கணும். சரிங்களா? அது ஒன்று. இது தவிர சார் வேறு என்னென்ன நிபந்தனைகள் இருக்குது? அதாவது நிறைய பேர் இந்த திட்டத்தில் சேருவதற்கு விண்ணப்பம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கும். அதுக்கு இப்போ நம்ம சொல்கிற ஒரு சில நிபந்தனைகள் காரணமாக இருக்கலாம். சரியா? என்னென்ன நிபந்தனைகள் அப்படிங்கிறத பாருங்கம்மா. ஒரு பட்டியல். குடும்பத்தின் ஆண்டு வருமானம், ஒரு ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் அப்படிங்கிறது 2.5 லட்சத்திற்கு மிகாமல், 2 லட்சத்திற்கு ஜாஸ்தியாகாமல் அதுக்கு கம்மியாக தான் இருக்கணும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேலும் குடும்ப உறுப்பினர்களிடம் 5 ஏக்கருக்கு மேல் நிலம் இருக்கக்கூடாது. அது ஒரு நிபந்தனை. எத்தனை ஏக்கருமா? 5 ஏக்கர். நிறைய திட்டங்களுக்கு அந்த லேண்ட் கிரைட்டேரியா என்னன்னு சொல்லி பார்க்கும்போது 5 ஏக்கராக இருக்கும். கவனமாக இருக்கும். சரியா? அடுத்து இன்னொன்று பாருங்கள். சென்னையில் சென்னை சரி பெருநகரம் சொல்லுவாங்களா, சென்னை பெருநகரத்தில் 600 சதுர அடிக்கு மேல் வீடு அல்லது மற்ற நகரங்களில் 1000 சதுர அடிக்கு மேல் வீடு வைத்திருக்கக்கூடாது. சரி, சென்னை அப்படிங்கிறது லேண்ட் வேல்யூ ஜாஸ்தி, அதனால் அங்கே 600 சதுர அடிக்கு மேல் வீடு இருக்கக்கூடாது. இது தவிர மற்ற நகரங்கள் சரி திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த மாதிரி நகரங்களில் 1000 சதுர அடிக்கு மேல் வீடு வைத்திருக்கக்கூடாது. வச்சுருந்தீங்கன்னா அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்காது. ஆல்ரெடி நீங்கள் பெரிய பணக்காரராக இருப்பீங்க, உங்களுக்கு எதுக்கு பார்த்து அமௌண்ட்டு அப்படி மாதிரி தமிழ் அரசு சொல்லாமல் சொல்கிறாங்க. சரியா? இது தவிர வருமான வரி செலுத்துபவர்கள், அரசு ஊழியர்கள், ஓய்வூதியம், பென்ஷன் சரியா இதெல்லாம் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களும் இந்த திட்டத்தில் நன்மை அடைய முடியாது. ஓகேவா? அடுத்து இந்த திட்டத்தின் விரிவாக்கம். இதுதாம்மா சமீபத்திய ஒரு அப்டேட்டு பாருங்கள். திட்ட விரிவாக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் 2ஆம் கட்டம் சரியா 2ஆம் கட்ட விரிவாக்கம். தகுதி இருந்தும் சரியா விடுபட்டவர்களுக்கு கூடுதல் நிதியுதவி வழங்கும் நிகழ்ச்சி டிசம்பர் 12, 2025 அன்று சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட உள்ளது. சரி, இன்னும் 2 நாளில் சரி சென்னையில் நடைபெறும் ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா, இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் யாரெல்லாம் சேர்வதற்கு தகுதி இருந்தாலும் அவங்க இதுக்கு முந்தைய அந்த விண்ணப்பம் கொடுத்த டைமில் யாரெல்லாம் வந்துட்டு நிராகரிக்கப்பட்டதோ அவங்கள மறுபடியும் சேர்க்க போகிறாங்க. இந்த டேட்டில் டிசம்பர் 12ஆம் தேதி. சரியா? தகுதியுடைய பயனாளிகளுக்கு ஒவ்வொரு 15ஆம் தேதி சொன்னால அந்த வகையில் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் சரி டிசம்பர் 15ஆம் தேதி முதல் அவங்களுடைய வங்கி கணக்கில் ரூபாய் 1000 வரவாக செலுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் மகளிருக்கான. சரியாம்மா? இதுதான் நீங்கள் நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது. இது தவிர சரியா மகளிருக்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு சில திட்டங்கள் மட்டும் லைட்டாக ஒன் லைனராக நம்ம பார்க்கலாம். சரி, ஒரு ஒன் லைனரை பார்க்கலாம். இதை பற்றி ஒரு டீட்டெயிலாக தினம் ஒரு திட்டம் பார்க்குறோம்ல, அதில் நம்ம பின்னாடி பார்ப்போம் போக. சரியா? ஃபஸ்ட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், அதான் நம்ம இப்போ பார்த்தது. அடுத்தது விடியல் பயணம். சரியா? விடியல் பயணம் மறந்துடாதீங்கம்மா. அதாவது 2021 மே 7ஆம் தேதி தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றார் மு க ஸ்டாலின் அவர்கள். அந்த முதல் நாளிலேயே ஒரு சில திட்டங்களுக்கு கையெழுத்து போட்டாங்க. அதில் முக்கியமான ஒரு திட்டம் விடியல் பயணம். இந்த விடியல் பயணம் திட்டம் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் மகளிருக்கான இலவச பேருந்து பயண திட்டம் அப்படிங்கிற பேரில் தான் அழைச்சாங்க. அதுக்கப்புறம் 2023 ஆகஸ்ட் 15 எப்போ ஆகஸ்ட் 15, 2023 சுதந்திர தின உரையில் சரியா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றும் போது அந்த திட்டத்திற்கு என்ன பெயர் சூட்டப்பட்டது? விடியல் பயணம் என பெயர் சூட்டப்பட்டது. கவனமா இருங்க. சரிங்களா? அடுத்து தோழி விடுதி. சரியா? வெளியூர்ல இருந்து சரிங்களா வேற இன்னொரு நகர் ஒரு சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா
பணிபுரிய வரும் பெண்கள் சரிங்களா, வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப லேட் ஆச்சு அப்படின்னா அவங்க சரி குறைந்த விலையில் தங்குவதற்கான ஒரு விடுதியை தமிழ்நாடு அரசு தொடங்கியிருக்கிறாங்க. அதுக்கு வச்ச பேர் தான் என்ன பேருமா, தோழி தங்கும் விடுதி. அடுத்து பார்த்தீங்கன்னா நன்னிலம் நில உடைமை திட்டம். சரியா, விவசாய நிலங்களை பெண்கள் வாங்கிட்டு விவசாயத்தில் ஈடுபட வேண்டும், அதை ஊக்கப்படுத்துவதற்கு நன்னிலம் நில உடைமை திட்டம். அதுக்கப்புறம் மகளிர் சுய உதவிக்குழு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1989ஆம் ஆண்டு முதல் முறையாக எங்கே, தருமபுரியில் 1989 தருமபுரி மறக்கக்கூடாது. சரியா, மகளிர் சுய உதவிக்குழு தொடங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வெற்றி நிச்சயம் திட்டம், அடுத்து நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம். இதன் மூலம் நிறைய நன்மை அடைஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகளிர் தான். இதுதான் மகளிருக்கான முக்கியமான திட்டங்கள். போக போக ஒவ்வொரு வகுப்புலையும் இதை பற்றி நம்ம தனியாக டீட்டெயிலாக தினம் ஒரு திட்டத்தில் நம்ம பார்க்கலாம். சரிங்களாம்மா, இதுதான் மகளிருக்கான சிறப்பு திட்டங்கள். அடுத்த பகுதி போகலாமா. அடுத்து முக்கியமான தமிழ்நாடு தொடர்புடைய ஒரு பொருளாதார செய்தி பாருங்க. மைக்ரோசாஃப்ட் சரியா, மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் ரூபாய் 1.58 லட்சம் கோடி முதலீடு. எங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய பாருங்க, அதாவது இந்தியாவில் ஏஐ துறையில், ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சரியா, செயற்கை நுண்ணறிவு. வேர்ல்டோட ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நித்யானந்தா, யார், கைலாசோட அதிபர் நித்யானந்தா அவர்கள் உலகமே செயற்கை நுண்ணறிவில் தான் எங்கே போகுது, ஏழைகளே இருக்க போகிறது இல்லை சரியா, அப்படி இப்படி நிறைய என்னெல்லாமோ சொல்லியிருந்தாங்க. சூப்பராக சில விஷயங்களை அவர் சொன்ன ஒரு 10 நாளில் யார், ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் தலைவர் சரியா, டெஸ்லாவோட தலைவர் எலான் மஸ்க், அவரும் அதே கான்செப்டை அப்படியே சொல்லிக்கிறார். கிட்டத்தட்ட கட் காப்பி பேஸ்ட் மாதிரி. அதே அந்த துறை தான், என்ன துறை, ஏஐ சரியா, செயற்கை நுண்ணறிவு துறையில் இந்தியாவில் அமெரிக்காவை சேர்ந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் ரூபாய் 1.58 லட்சம் கோடி முதலீடு செய்யப்படுறேன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த காலகட்டத்திற்கு 2026 2029. இதை யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது இந்தியாவிற்கு வருகை புரிந்துள்ள மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் சிஇஓ சரி, தலைமை செயல் அதிகாரியாக இருப்பவர் சத்யா நாதல்லா சரியா. சத்யா நாதல்லா அங்கே இருக்கிறாரு. கூகுளில் சுந்தர் பிச்சை இருக்கிறாங்க. முக்கியமான நிறைய இடங்களில் இந்தியர்கள் இருக்கிறாங்க, அல்லது இந்தியாவுடன் தொடர்புடைய நபர்கள் இருக்கிறாங்க. இந்த கவனமாக இருங்க சரியா. இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் யாரால் உருவாக்கப்பட்டதுமா, பில்கேட்ஸ் அவர்களால் உருவாக்கப்பட்டது 1975ல். ஓகேவா. இப்போ இதோடைய தலைமை செயல் அதிகாரியாக இருப்பவர் சத்யா நாதல்லா. இவங்க தான் இந்த தகவலை தெரிவிச்சுக்கிறாங்க சரிங்களா. இந்த முதலீடு தொகையானது ஆசிய கண்டத்தில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் மிகப்பெரிய ஒரு முதலீடாகும் சரிங்களா. ஏற்கனவே இந்தியாவில் அதிக அளவு முதலீடு செய்துள்ள முக்கியமான அமெரிக்க நிறுவனங்கள் எதுன்னு சொல்லி பாருங்க. ஒன்று கூகுள், அடுத்து அமேசான் சரியா. இவங்க 2 பேரும் ஆல்ரெடி நிறைய முதலீடுகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. இதன் மூலம் இந்தியாவில் முதலீடுகள் எவ்வளவு, $5 ட்ரில்லியன் எக்கனாமி அப்படிங்கிற ஒரு இலக்கு இந்த வருஷம் அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை தெரிவிச்சுக்கிறாங்க மத்திய அரசு சரியாம்மா. அடுத்து போலாமா. அடுத்து தந்தை பெரியார் விருதுகள் இருந்து எப்பவுமே நிறைய போட்டித் தேர்வில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுவும் சமீப காலங்களில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறான் அப்படின்னா, அந்த விருது யாருக்கு வழங்கப்பட்டது அதுவும் முக்கியம் தான். ஆனால் அதை விட முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விருது எதற்காக வழங்கப்படுகிறது அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. கொஞ்சம் பாருங்கள் சரியாம்மா. சரி பாருங்க, தந்தை பெரியார் விருது ஓகேவா, சமூக நீதிக்காக சரியா. தந்தை பெரியாரின் பிறந்த நாள் என்னைக்குமா, செப்டம்பர் 17 தமிழ்நாட்டில் சோசியல் ஜஸ்டிஸ் டே சரி, சமூக நீதி தினம் சொல்லுவாங்க. அதனால் அதனுடன் தொடர்புடைய ஒரு விருது தான் இது. பாருங்கள், சமூக நீதிக்காக பாடுபடுபவர்களை சிறப்பிப்பதற்கு சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது வழங்கப்படுகிறது. இந்த விருது பெறுவதற்கு எவ்வளவு பரிசோகைன்னு சொல்லி பாருங்கள், ரூபாய் 5 லட்சம். இது தவிர 1 சவரன் தங்கம், அதாவது 8 கிராம் தங்க பதக்கம் வழங்கப்படும். அப்புறம் தகுதி உரை வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க சரியா. இந்த விருது முதல் முறையாக தமிழ்நாடு அரசினால் எந்த ஆண்டு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1995. இதில் ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா. 1995 தொடங்கப்பட்ட ஒரு சர்வதேச அமைப்பு ஒன்று இருக்குது சரியா. அந்த அமைப்பு எந்த அமைப்பு, ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, எப்போ தொடங்கப்பட்டது, சூப்பராக மறக்காமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இது ஈஸியாக சொல்லியிருப்பீங்க. கொஞ்சம் யோசிக்கிற திறன் வர தான் நம்ம போட்டித் தேர்வில் ஜெயிக்க முடியும். அதுக்கு தான் அப்பப்போ இந்த போனஸ் கேள்வி கேட்கறது நடத்தாத பகுதியில் இருந்து சரிங்களா. ஓகே, 1995 தமிழக அரசினால் இந்த தந்தை பெரியார் விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதாளர் யாரால் தேர்வு செய்யப்படுவார், முதலமைச்சர் அவர்களால் தேர்வு செய்யப்படுவார் சரிங்களா. இந்த விருது கடைசியாக 2024ஆம் ஆண்டிற்காக வழங்கப்பட்ட நபர் யார் பார்த்தீங்கன்னா சுபவீர பாண்டியன். 25ஆம் ஆண்டு யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை ராஜேந்திரன். கடைசியாக தந்தை பெரியார் விருதை பெற்றவர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள். இந்த விருது முதல் முறையாக 1995 கொடுக்குறாங்க. பரிசு தொகை 5 லட்சம். எதற்காக, சமூக நீதிக்காக யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்களுக்கு. தமிழ்நாட்டில் சமூக நீதி தினம் செப்டம்பர் 17 சரியா. செப்டம்பர் 17 இன்னொரு முக்கியமான தலைவருக்கு பிறந்தநாள், இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவருடைய பிறந்தநாளும் செப்டம்பர் 17 தான். அடுத்ததாக இன்னொரு முக்கியமானது, சிம்பிளாக இருந்தாலும் ஆனால் போட்டித் தேர்வுக்கு முக்கியமானது, ஒரு வரி செய்திகள் சரியா. ஒரு வரி செய்திகள் என்னன்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்லைனர்,
உலக பாரம்பரிய மருத்துவ உச்சி மாநாடு புதுடெல்லியில் டிசம்பர் 17 முதல் 19 தேதியில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யார் சொன்னது? யாருமா? WHO, உலக சுகாதார அமைப்பானது. சரியா? உலக பாரம்பரிய மருத்துவ உச்சி மாநாடு டெல்லியில் நடைபெறும் சொல்லியிருக்கிறாங்க. நடைபெறட்டும். அதுக்கப்புறம் இதில் என்ன அப்டேட்டு, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு செய்தி முக்கியமானது பாருங்க. வங்கதேச நாட்டில் இடைக்கால அரசின் தலைவராக தற்போது இருப்பவர் யார் என்பதுனா முகமது யூனுஸ். சரியா? வங்கதேச நாட்டில் பிரதமராக இருந்தவர் ஷேக் ஹசீனா அவர்கள். அங்கே உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டதுனால அவங்க வந்துட்டு நாடு விட்டு நாடுக்கு போயிட்டாங்க, வேறு நாட்டிற்கு. அதன் பிறகு வங்கதேசத்தின் இடைக்கால தலைவராக இருப்பவர் தற்போது யார்? முகமது யூனுஸ் அவர்கள். இதில் ஒரு போனஸ் கேள்வி, நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல நான் கண்டிப்பாக போனஸ் கேள்வியை கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, முகமது யூனுஸ் அவர்களுக்கு எந்த ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு, சார் நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் எப்போ வந்துட்டு இவருக்கு வழங்கப்பட்டது? பதில சொல்ல பார்க்கலாம் கமெண்ட்ல. அடுத்த ஒன்லைனர், தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாடு 2025 நடைபெற்ற இடம் கோயம்புத்தூர். சரியா? முடிஞ்சு ஒரு வாரம் ஆகுது, இருந்தாலும் நியூஸ் பேப்பரில் அப்பப்போ வந்துகிட்டே இருக்குது, அதனால் ஒன்லைனரில் கொடுத்துருக்கோம். அடுத்து, சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மாதவரம் பால்பண்ணையில் அமைக்கப்பட உள்ளது. சரிங்களா? இது தவிர சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் தொடர்பான மசோதா செய்திகளை வந்துகிட்டே இருக்குது. நமக்கு தெரிய வேண்டியது முக்கியமானது, சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? மாதவரம் பால்பண்ணை. அடுத்து, மத்திய அரசோட முக்கியமான ஒரு இலக்கு ஒன்று பாருங்க, நக்சலைட்டுகள் ஒழிப்பு இலக்கு ஆண்டு. சரியா? மார்ச் 2026. வரும் மார்ச் 2026க்குள்ள இந்தியாவில் நக்சலைட்டுகளை இருக்க மாட்டாங்க. ஒன்று அவங்கள காலி பண்ணிடுவோம், இல்லாட்டா அவங்க சரணடைய வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அடுத்து, உலகிலேயே முதல் முறையாக 16 வயதிற்கு, எத்தனை அண்டர் 16, 16 வயதிற்கு உட்பட்டோர். சரிங்களா? சோஷியல் மீடியா, அந்த ஃபேஸ்புக்கு, ஓகேவா, இன்ஸ்டாகிராம்லேருந்து இதில் எதுலையுமே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆஸ்திரேலியா. அது இன்றைய தினத்திலிருந்து நடைமுறைக்கு வருவதாக ஆஸ்திரேலிய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இது வேர்ல்டுலே ஃபர்ஸ்ட் டைம் அண்டர் 16 சோஷியல் மீடியாவில் யாருமே அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு முக்கியமான சரி, இதுதாம்மா இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். சரிங்களா? அடுத்து, ஒரு முக்கியமான தமிழ்நாட்டுடன் தொடர்புடைய ஒரு தொல்லியல் துறை சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி பாருங்க. பொருணை அருங்காட்சியகம். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது திருநெல்வேலி சம்பந்தப்பட்ட நியூஸு. சரியா? சரி பாருங்க, திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டையை அடுத்த ரெட்டியார்பட்டி அருகே, சரிங்களா, ஒரு பைபாஸ் இருக்குது, அது பக்கத்தில் பொருணை அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? பொருணை அப்படிங்கிற பேரில் ஒரு தொல்லியல் அருங்காட்சியகம். சரியா? இப்போ அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெற்று வருகிறதுல நிறையா திருநெல்வேலி, தூத்துக்குடியில் நிறைய நடக்குது இல்லாமா, அங்கேருந்து கிடைச்ச அந்த பொருட்களை காட்சிப்படுத்துவதற்கு ஒரு அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதுக்கு வச்ச பேர் தான் என்ன பேருமா? பொருணை அருங்காட்சியகம். இந்த பொருணை அருங்காட்சியகம் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பக்கத்தில் இருக்க ரெட்டியார்பட்டியில் உருவாக்கியிருக்கிறாங்க. ஓகேவா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க சொல்லி பாருங்க. தமிழகத்தின் 3200 ஆண்டுகால வரலாற்றை பறைசாற்றும் வகையில் ரூபாய் 56 கோடியில் பொருணை அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இந்த அருங்காட்சியகத்தை வரும் டிசம்பர் 30ஆம் தேதி அன்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க போகிறாங்க. அதுதான் செய்தி. திறந்து வச்சதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய செய்திகள் வரும், அதை நம்ம எல்லாமே அப்டேட் பண்ணி படிச்சுக்கலாம். என்ன பார்த்துறோம்? பொருணை அருங்காட்சியகம் திருநெல்வேலி. எத்தனை ஆண்டுகள் பழமையான தமிழ்நாடு வரலாறு? 3200. சரிங்களா? ஓகே. அடுத்தபடியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு, முக்கியமான ஒரு இந்தியன் ஜியாகிரபின்னு சொல்லலாம், இந்தியன் எக்கனாமின்னு சொல்லலாம். பாருங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027. சரியா? கடைசியாக 2011ஆம் ஆண்டு 15வது சென்சஸ், சரியா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதில் நிறைய டேட்டாவாக 15 வருஷமாக நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஸ்கூல், காலேஜ், இப்போ இது வரைக்கும். சரியா? இந்த வருஷம் எப்படியாச்சும் பாஸ் பண்ணிட்டு ஓடி போயிருங்க. இல்லாட்டினா இந்த சென்சஸ் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் புது டேட்டா, பழைய டேட்டாவை எக்ஸாமில் கேட்பாங்க, இந்த டேட்டாவும் கேட்பாங்க. நீங்கள் ரெண்டும் படிக்கிறதுக்குள்ள மண்டை காஞ்சிரும். சரியா? அதனால் இந்த வருஷமே படித்து வேலை வாங்கிட்டு போயிருங்கம்மா. இங்கே பாருங்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027. சரியா? அடுத்த ஆண்டு ஏப்ரலில் தொடங்கி 2 கட்டங்களாக நடத்தப்பட உள்ளது. 2026 தொடங்குறாங்க, இறுதி கட்டம் 2027. சரியா? இதில் முதற் கட்டமாக வீடுகள் பட்டியலிடுதல் கணக்கெடுப்பு பணிகள் ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை நடைபெறும். எப்போ? 2026. செகண்ட் ஃபேஸில் 2ஆம் கட்டமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பிப்ரவரியில் மேற்கொள்ளப்படும். சரிங்களா? இந்த கணக்கெடுப்பில் சிறப்பு என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எண்ம அடிப்படையில், சரியா, டிஜிட்டலைஸ், சரியா, நம்மளே என்ன பண்ணிக்கலாம், ஆன்லைன் மூலமாக நம்ம சம்மந்தப்பட்ட தகவல்களை ஷேர் பண்ணிக்கலாம். அவங்க கணக்கெடுக்க வர்றவங்க ஒரு ஆப் மூலமாக கூட நம்மளுடைய தகவல்களை சேகரிப்பாங்க. சரிங்களா? இதில் என்ன சிறப்பு? ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. 1931, எப்போ? 1931 இந்தியாவில் கடைசியாக அந்த காஸ்ட் வைஸ் சென்சஸ் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் 2027 சென்சஸில் தான் எது நடத்த போகிறாங்க?
ஜாதிவாரி கணக்கெடுப்பு. முதல் கட்டத்தில் வீடுகள் தொடர்பான கணக்கெடுப்பு நடைபெறும். இரண்டாம் கட்டத்தில் தனிப்பட்ட மனிதர்கள் என்ன சம்பாதிக்கிறாங்க, என்ன படிக்கிறாங்க, ஓகேவா, இப்படி எல்லா தகவலையும் சேகரிப்பாங்க. செகண்ட் ஃபேஸில் கவனமாக இருங்க. இறுதியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பும் நடைபெற உள்ளது ஒரு முக்கியமான செய்தி. சரியாம்மா, இதுதாம்மா சென்சஸ். கவனம் பாருங்க. அடுத்து முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி பாருங்கம்மா. பாருங்க, FIFA வேர்ல்டு கப் 2026. சரிங்களா, அதாவது 23வது ஆடவருக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டி சரியா எங்கு நடைபெற உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு, அதாவது அடுத்த வருஷம் ஜூன் 11 முதல் ஜூலை 19 வரை 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள நாடுகள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, 1 மெக்சிகோ, அடுத்து அமெரிக்கா, அடுத்து கனடா. மெக்சிகோவுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் எம், அமெரிக்காவுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ, கனடாவுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் சி. அந்த 3 ஃபர்ஸ்ட் லெட்டர் சேர்த்தா MAC. எப்படி வாசிக்கலாம்? மேக்குன்னு சொல்லலாம், மக்குன்னு சொல்லலாம். 3 மக்கு பசங்க சேர்ந்து 23வது அந்த FIFA வேர்ல்டு கப்பை நடத்த போகிறாங்க. சரியா, இதில் கலந்து கொள்ள உள்ள மொத்த அணிகளின் எண்ணிக்கை பாருங்கள் 48. இவ்வளவு அணிகள் கலந்துக்கிட்டது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் கலந்துக்க போகிறாங்க. ஓகேவா, இந்த போட்டி இறுதிப் போட்டி சரி, அந்த 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டியோட இறுதிப் போட்டி நடைபெற உள்ள இடம் அமெரிக்கா. அமெரிக்காவின் நியூயார்க், நியூ ஜெர்சி அந்த இடத்துல இருக்க மெட் லைஃப், என்ன பேருமா, மெட் லைஃப் அப்படிங்கிற மைதானத்தில் தான் இறுதிப் போட்டி நடைபெற உள்ளது. எத்தனாவது போட்டியில்? 23வது போட்டி. இந்த பதிவிற்கான ஒரு போனஸ் கேள்வி, இதுக்கு முன்னாடி கடைசியாக நடைபெற்ற 22வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி, ஓகேவா, அதில் நடப்பு சாம்பியனாக இருப்பவர் யார், அந்த போட்டி எங்கு நடைபெற்றது? மறக்காம போனஸ் கேள்வியாக பதில்களை சொல்லுங்கள். சரியாம்மா, அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி என்னன்னு சொல்லி பாருங்க. பொருணை அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் எப்போது தொடங்கப்பட்டுள்ளது? மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி, எந்த அமெரிக்க நிறுவனம் இந்தியாவில் ரூபாய் 1.58 லட்சம் கோடி முதலீடு செய்ய ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? அந்த நிறுவனத்தின் CEO யார் அப்படிங்கிறத பதில சொல்லுங்க. நான்காவது கேள்வி, தந்தை பெரியார் விருது எதற்காக வழங்கப்படுகிறது? ஓகேவா, முடிஞ்சா கடைசியாக இது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிறதையும் பதில சொல்லுங்கம்மா. ஐந்தாவது சூப்பர் 6 கேள்வி, FIFA உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 எங்கு நடைபெற உள்ளது? ஆறாவது சூப்பர் 6 கேள்வி, வங்கதேச நாட்டின் இடைக்கால அரசு தலைவர் யார்? இதுதாம்மா இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். நிறையா போனஸ் கேள்விகள் இருக்குது, தொடர்புடைய செய்திகள், ஒன்லைனர், இப்படி எவ்வளோ விஷயங்களை உங்களுக்காக தொடர்ந்து நிறையா எஃபோர்ட் போட்டு அப்படியே நோட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். தயவுசெய்து பயன்படுத்திக்கோங்க. இந்த வருஷம் நம்ம எப்படியாச்சும் என்ன செஞ்சணும், விட்றாதிய மக்களே, வேலையை உறுதி செஞ்சு ஆக வேண்டும். எல்லா முயற்சிகளையும் நீங்கள் எடுங்க. தேவையான சப்போர்ட்டை நான் பண்ணுறேன். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.